ஹாய் ஆல் வெல்கம் டு பேஷனேட் புக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு கார்ட்போர்ட் அண்ட் டிஷ்யூ பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கிராஃப்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ அடிஷ்னலாக வந்து இந்த வரமிளகா இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்க அந்த காம்பு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து 4 சைட்ஸுமே வந்து பார்டர் மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து இதை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அந்த ஸ்பேஸ் தேவைப்படும் இல்லையா, அப்போ வந்து நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பார்டர் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன ட்ரீ தான் இதில் பண்ண போகிறேன். என்ன டைப் ஆஃப் ட்ராயிங் வேணாலும் நம்ம இதில் எடுத்துகிட்டு வரலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ இன்றைக்கி வந்து டியூட்டோரியலுக்கு நான் ஒரு ட்ரீ வந்து வரைகிறேன். ஸோ சின்ன ட்ரீ வித் சம் பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபெவிகால் எடுத்து ஜஸ்ட் அந்த ட்ரீ மேலே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து டிஷ்யூவை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த டெக்னிக் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஃப்ளவர் வேஸ்ட் பண்ணும் போது இதே டெக்னிக் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒரு வாட்டர் மிக்ஸ் பண்ண ஃபெவிகால் கண்டென்ட், ஓகேவா, ரொம்ப கிளியர் அப்படி திக்கான ஃபெவிகால் வேண்டாம். ஸோ வாட்டர் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அந்த ஃபெவிகாலை வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த ட்ரீ மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக டிஷ்யூ பேப்பர்ஸை எடுத்து அதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து பறக்காமல் இருக்கிறதுக்கு வந்து லைட்டாக நீங்கள் வாட்டர் வந்து அது மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து பறக்காமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வாட்டர் ஃபஸ்ட்டு வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதில் வந்து ஃபெவிகால் லேயர் வந்து ஒரு தடவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லேயர் நம்ம அப்ளை பண்ணும் போது அது வந்து நல்லா பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் ஃபீல் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம டிஷ்யூ அண்ட் ஃபெவிகால் கம்பைன் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ஃபுல் ட்ரேக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த ட்ரீக்கு வந்து டிஷ்யூ வச்சு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அந்த பிரான்ச்சஸ் போர்ஷன் வரும்போது நீங்கள் வந்து டிஷ்யூவை வந்து தண்ணியில் லைட்டாக நனைச்சிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி அதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நமக்கு வந்து லைட்டாக அது எம்போஸ்ட் ஆன மாதிரி தெரியும். ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா. நார்மலாக டிஷ்யூ வைக்கிறத விட இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். இப்போ வந்து அதே மாதிரியே லீஃப் ஸ்ட்ரக்சரும் டிஷ்யூவில் பண்ணி அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ரெட் சில்லியோட காம்பு இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் மாதிரி இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபெவிகால் வந்து எங்கெங்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த காம்பை எல்லாத்தையுமே அதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து இருக்காது. ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து அடியில் ஒரு லேயர் ஃபெவிகால் வச்சுட்டு இதை மேலே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே அகெயின் ஃபெவிகால் வச்சு ஒரு லேயர் கொடுத்துருங்க. அப்போ வந்து அது நின்றும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் அது கீழே வந்து விலகாது. ஸோ இருக்கிற கேப்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம்.
இது ஃபுல்லாக வந்து ஒரு 1 டே ட்ரை ஆகட்டும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ நான் ட்ரீன்றதுனால ப்ரௌன் ஷேட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ட்ரீக்கு வந்து நீங்கள் ப்ரௌன் ஷேட் கொடுக்கும் போது அந்த டிஷ்யூ எம்போஸ்டாக இருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஹைலைட்டடாக தெரியும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் கலர் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். ஒரு ரியல் ட்ரீ எப்படி இருக்குமோ அந்த ஒரு டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பிரான்ச்சஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ப்ரௌன் ஷேடே ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா லீஃப் வர போர்ஷன் எல்லாத்துலேயுமே நான் வந்துட்டு 2 க்ரீன் அண்ட் ஒரு லெமன் எல்லோ மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ சாப் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா லெமன் எல்லோ வந்து ஒரு சைட் மட்டும் ஜஸ்ட் ஷேட் மாதிரி நான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் அப்படி பண்ணும் போது என்னென்னா ஹைலைட்டடாக தெரியும். உங்களோட ட்ராயிங்ஸில் வந்து டார்க் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இந்த காம்பினேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த லீவ்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும். ஸோ இப்போ வந்து நான் அந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு லைட் கலர் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஸ்கை ப்ளூ சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்டில் லைட் கலர் கொடுத்தோன்னா மற்ற ட்ரீயோட போர்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஹைலைட்டடாக தெரியும். ஸோ அதுக்காக ஒரு லைட் கலர் நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் கொடுத்துருங்க. இன்னும் சொல்ல போனால் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நீங்கள் ஒரு தடவை வந்து பெயிண்ட் பண்ணால் போதும் அந்த ட்ரீ போர்ஷனுக்கு. இப்போ நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு பண்ணதுனால அங்கங்கே கொஞ்சம் லைட் ப்ளூ வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் திரும்பவும் நான் ஒரு டச் வந்து நான் கொடுத்துக்கிறேன் ட்ரீஸ் எல்லாத்துக்கும். இது முடித்ததுக்கப்புறமா அந்த ட்ரீயில் வந்து எம்போஸ்டாக இருக்க போர்ஷன்ஸ்க்கெல்லாம் ஒரு டார்க் கலர் நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ப்ரௌனையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா ஹைலைட்டடாக அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு டயக்ராம். அதுக்கப்புறமா அந்த ரெட் சில்லியோட அந்த டாப் போர்ஷன்ஸ் இருக்குல்ல அந்த காம்பில், அதுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் அப்படின்றதுனால நான் ரெட் கலர் அண்ட் பிங்க் கலர் இது ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பொருள் தான், அதை வச்சு இப்படி ஒரு அழகான கிராஃப்ட் ஒர்க் நீங்களே ரெடி பண்ணலாம் வீட்டில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.